அன்பானவர்களே, ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் அகில இந்திய அளவில் முஸ்லிம் தனியார் சட்ட விழிப்புணர்வு பரப்புரையை கடந்த ஏப்ரல் 23ஆம் நாளிலிருந்து தொடங்கி மிக சிறப்பாக இந்த பரப்புரையை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றது. இந்த பரப்புரையின் ஊடாக, இந்த பரப்புரையை ஒட்டி முஸ்லிம் தனியார் சட்டங்கள் குறித்த தெளிவை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்கும், அது குறித்த பல ஐயங்களுக்கு விடை காண்பதற்கும், இன்றைக்கு பொது சிவில் சட்டத்தை முன்வைத்து என்னவெல்லாம் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுகின்றனோ அதற்கு தெளிவான, நீதியான, நேர்மையான பதிலை இந்த பரப்புரை வாயிலாக அதன் ஒரு பகுதியாக நாம் செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மக்களிடமிருந்து இந்த பரப்புரை ஆரம்பித்ததிலிருந்து ஏராளமான கேள்விகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அந்த கேள்விகளை மையப்படுத்தி உங்களின் குரலாக அந்த கேள்விகளை உள்வாங்கி டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்கள், மார்க் அறிஞர், மானுட வசந்தம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியுடைய நெறியாளர், அவர்களுடைய பல கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டு வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்கள் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க இசைந்திருக்கின்றார்கள். இப்பொழுது டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்களுடன் இந்த முஸ்லிம் தனியார் சட்டம் குறித்த பரப்புரை ஒட்டிய கேள்விகளை நாம் முன்னெடுக்கலாம். முதலாவதான ஒரு கேள்வி, இன்றைக்கு சட்டங்கள் குறித்து நிறைய இந்த வாதங்கள்ல பேசக்கூடியல சரியா சட்டங்கள், சரிய சட்டங்கள் எங்களுக்கு உயிருக்கு மேலானது என்ற வார்த்தையை இந்த பன்மை சமூகத்தில் முஸ்லிம்கள், அறிஞர்கள் நாம இந்த விவாதத்துல சொல்லிக்கிட்டே வர்றோம். இந்த சரியத் சட்டங்கள் அப்படிங்கிறத நாம எதை வைத்துக் கொண்டு புரிந்து கொள்வது? சரியத் சட்டங்கள் என்பதில் எதெல்லாம் அடங்கும்? எது சரியத் சட்டம்? சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, சரியத்துனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அடிக்கடி நீங்க கேள்விப்படுகிற ஒரு வார்த்தை ஊடகங்களின் மூலமாக ஷரியத் என்று முஸ்லிம்கள் அடிக்கடி பேசுகிறார்கள். முதல்ல ஷரியத் என்கின்ற வார்த்தைக்கு நேரடியான மொழிபெயர்ப்பு என்ன? பாதை என்று பொருள். செப்பனிடப்பட்ட பாதை, தெளிவான பாதை என்று அதற்கு பொருள். ஆகவே எதற்கான பாதை? இந்த உலகில் அமைதியாக வாழ்வதற்கான பாதை, இறைவனை சென்றடைவதற்கான பாதை, குழப்பமில்லாமல் அச்சமில்லாமல் வாழ்வதற்கான ஒரு பாதை. ஆக ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழணும்னா ஒரு பாதை வேண்டும். ஒரு ஊருக்கு செல்வதற்கு தெளிவான பாதை தெரியணும். அப்போதான் அந்த ஊருக்கு போய் சேர முடியும். ஆக பாதையே சரியாக இல்லைன்னா பயணமும் சரியாக இருக்காது. ஆகவே அதற்கு சரியா என்ற வார்த்தைக்கு பாதை என்று பொருள். இஸ்லாத்தில் 2 அடிப்படை கோட்பாடு இருக்கின்றன. ஒன்று, அடிப்படை கோட்பாடுகளை பற்றி பேசுவது, அதற்கு பேர் தீன் சொல்லுவாங்க. இப்ப இறைவன் யார், இறை தூதர்கள் யார், மறுமை என்றால் என்ன, மனிதன் யார், அவன் சுமக்கின்ற பொறுப்புகள் என்ன, மனிதனுடைய அந்தஸ்து என்ன, இதையெல்லாம் அடிப்படை கோட்பாடுகள். இன்னொரு பகுதி அன்றாட வாழ்வில் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை நெறிமுறைகள். அதற்கு பேர் ஷரியா என்று பெயர். எப்படி திருமணம் செய்ய வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும், எப்படி அரசியல் நடத்த வேண்டும், எப்படி பொருளாதாரம் செய்ய வேண்டும், எவ்வாறு வழிபாடுகள் செய்ய வேண்டும், இவை அனைத்தையும் குறித்து பேசுகின்ற ஒரு விஷயத்துக்கு பேரு ஷரியா அல்லது ஷரியத் என்று சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்ப சர்ச்சைக்குள்ளா இருக்கிற விஷயம் என்ன? திருமணம் சம்பந்தமான விஷயங்கள். இப்ப திருமணம் எடுத்துக்கிடுங்க, இல்லற வாழ்க்கை எடுத்துக்கிட்டா யாரை திருமணம் செய்யலாம், எந்த ஆணை திருமணம் செய்யலாம், எந்த பெண்ணை திருமணம் செய்யலாம், யாரை செய்யக்கூடாது, இதற்கான வழிமுறைகள். ஒரு திருமணம் எப்படி நடைபெற வேண்டும், பெண்ணினுடைய சம்மதம், இருவருடைய சம்மதம் வேண்டும், சாட்சியங்கள் வேண்டும், மகர் என்ற தொகையை ஆண் கொடுக்க வேண்டும். இவையெல்லாம் திருமணத்திற்கு முன்னர் உள்ள கட்டளைகள். அதே போல திருமணம் முடிந்த பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன என்று பேசுவது எல்லாம் சரியா. அதே போல நீங்கள் பொருளாதார துறைக்கு வந்தால் பொருளை எப்படி ஈட்ட வேண்டும், எத்தகைய தொழில்கள் அனுமதிக்கப்பட்டன, வட்டி கூடாது, மது, சூது, ஆபாசம், ஏமாற்று, மோசடி, கொள்ளை லாபம், கடத்தல் போன்ற தொழில்களை செய்யக்கூடாது. ஆக எந்த தொழிலை செய்யலாம், எந்த தொழிலை செய்யக்கூடாது என்பதற்கான வழிமுறைகளை சொல்வதற்கு பேர் சரியா. இப்ப அரசியலுக்கு வந்தீங்கன்னா யாரை பதவியில் அமர்த்த வேண்டும், யாரை பதவியில் அமர்த்தக்கூடாது, மக்களாட்சியா மன்னராட்சியா? மக்களாட்சியை தான் இஸ்லாம் விரும்புகிறது. அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்ன, குடிமக்களுடைய பொறுப்பு என்ன சொல்லுவது. அதுக்கு தொழுகை, நோன்பு இருக்கு, எப்படி தொழுகை செய்ய வேண்டும், நோன்பு எப்படி நோக்க வேண்டும், எப்போது ஆரம்பிக்க வேண்டும், எப்போது முடிக்க வேண்டும், நோன்பின் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன, இந்த விவரங்களை எல்லாம் பேசுறதுக்கு பேரு ஷரியத் என்று சொல்வது. ஆக 2 வேணும், அடிப்படை கோட்பாடுகளும் வேணும், ஷரியத்து வேணும். சில மதங்கள்ல, சில தத்துவங்கள்ல கோட்பாடுகளை பத்தி இருக்கு, சரியா கிடையாது. எப்படி உண்ண வேண்டும், உடுக்க வேண்டும், வியாபாரம் செய்ய என்பதென்ற ஒரு வழிமுறைகள் சொல்லப்பட மாட்டாது. ஒரு குறிப்பிட்ட கடவுளை ஏற்றுக்கொண்டால் போதுமானது என்ற அளவில் முடித்து விடுவார்கள். அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா வாழ்க்கை அலங்கோலமாக இருக்கிறது.
ஒரே அலங்கோலமா இருக்கு. ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால் ஒரே ஒரு முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை அங்கே நம்மால பார்க்க முடியல. ஆகவே இஸ்லாம் இவற்றை மனதில் கொண்டுதான் கோட்பாடுகள் மட்டும் முக்கியமல்ல, வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறைகளும் முக்கியம் என்பதனை தெளிவாக வரையறுத்து காட்டிய காரணத்தினாலே தான் முஸ்லிம் சமுதாயம் அமைதியாக சலனமின்றி பிரச்சனை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இறைவன் வகுத்த இந்த ஷரியா என்பது இந்த உலகில் நீங்கள் அமைதியாகவும் அச்சமின்றியும் கவலையும் வாழ்வதற்கான ஒரு பாதை என்று அதற்கு பொருள். ஷரியத் சட்டங்கள் என்றால் என்ன என்பதற்கான பதிலை மிக சுருக்கமாக அதே நேரம் தெளிவாக டாக்டர் அவர்கள் விளக்கி இருக்கின்றார்கள். இனிமே யாராவது ஒரு ஆள் சரியா சட்டங்கள் அப்படின்னா ஓ இதுதான் சரியா சட்டங்களா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். அதே நேரத்தில் சரியா சட்டங்களை பற்றியான விளக்கங்களை பெற்ற அதே வேளையில் அடுத்து இன்னொன்று முஸ்லிம் பர்சனல் லா என்ற ஒரு வார்த்தையும் இருக்கு. முஸ்லிம் தனியார் சட்டங்கள் அப்படிங்கிற வார்த்தையும் நாம் அதிகமாக செவியேற்றுக் கொண்டே இருக்கின்றோம். முஸ்லிம் தனியார் சட்டங்கள்னா என்ன டாக்டர் அவர்களே? அதுல முஸ்லிம் தனியார் சட்டங்கள் எதெல்லாம் வரும், எதெல்லாம் முஸ்லிம் தனியார் சட்டங்கள் என்று நாம் முறைமைப்படுத்தி இருக்கின்றோம்? பொதுவாக நான் சொன்ன ஷரியா என்பது வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளையும் உள்ளடக்கிய ஒரு விஷயத்திற்கு பேர் தான் ஷரியா. இப்ப நம்ம நாட்டில் இப்ப அதிகமாக பேசப்படுவது முஸ்லிம் தனியார் சட்டம், முஸ்லிம் தனியார் சட்டம் என்று பேசப்படுகிறது. முதலாவதாக இந்த முஸ்லிம் தனியார் சட்டம் என்று சொல்வது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள் மட்டும். பொருளாதாரம் வராது, அரசியல் வராது, எதுவும் வராது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் திருமணம், விவாகரத்து, அதற்கு பின்னால் வருகின்ற ஜீவனாம்சம், சொத்து பிரிவினை, குழந்தைகள் பிரிந்த பிறகு குழந்தைகளை யார் கண்காணிப்பது, நன்கொடை கொடுப்பது, ஹிபா நன்கொடை கொடுப்பது, வக்ஃபு, இவையெல்லாம் அந்த தனியார் சட்டத்தின் கீழ் வரும். இது அந்த ஒரு துறையை மட்டும்தான் கட்டுப்படுத்தும். ஆனா ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, எல்லா சமயத்தோருக்கும் இருக்கு. பார்சிகளுக்கு தனியார் சட்டம் இருக்கு, இந்துக்களுக்கு இந்து மேரேஜ் ஆக்ட் இருக்கு, சீக்கியர்களுக்கு சட்டம் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு சட்டம் இருக்கு. எல்லா சமுதாய மக்களுக்கும் அந்தந்த சட்டங்கள் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முஸ்லிம்களை பொறுத்தவரையில் முழு இஸ்லாத்தை பின்பற்றுவதுதான் இஸ்லாம் விரும்புகிறது. இந்த நாட்டில் முஸ்லிம்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த வரை அப்படித்தான் இருந்தது. பின்னர் வெள்ளையர்கள் ஆட்சி வந்த பிறகு ஒவ்வொன்றாக அவற்றை விட்டு எடுத்தார்கள். கடைசியாக இந்த ஷரியத், தனிப்பட்ட வாழ்க்கையோடு தொடர்புடைய ஷரியத்தை மட்டும் வைத்துக் கொள்வதற்கு அனுமதித்தார்கள். கிரிமினல் சட்டத்தை எடுத்துட்டாங்க, பொருளாதார ரீதியான சட்டங்களை ஷரியத்தை எடுத்துட்டாங்க. கடைசியாக இந்த ஒன்றை மட்டும் வைத்துக் கொள்ளலாம் என்று 1937 ஷரியத் ஆக்ட் என்று ஒன்று வந்தது. அதுல தான் இவையெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நாடு சுதந்திரம் அடைந்த பிறகும் அதை எடுப்பதற்காக சிலர் முயற்சி செய்தார்கள். ஆனால் அரசியல் நிர்ணய சபையில் அதற்காக பலமாக வாதங்கள் செய்யப்பட்டு ஆக சிறுபான்மையுடைய உரிமையை கொடுக்க வேண்டும் என்ற அளவில் அந்த உரிமை நமக்கு வழங்கப்பட்டு அரசியல் சாசனத்தின் மூலமாக நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அரசியல் சாசனத்தினுடைய 25வது பிரிவு இதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அவரவர் விரும்புகின்ற மதத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பிரச்சாரம் செய்வதற்கும் உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தின் கீழ் தான் இவைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது முஸ்லிம்களுக்கு செய்யப்பட்ட சலுகை அல்ல. பலர் எண்ணுகிறார்கள் ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டும் ஏதோ சலுகை செய்திருப்பதை போல. நான் ஏற்கனவே சொல்லியதை போல எல்லா சமுதாயங்களுக்கும் இருக்கு. இன்னொன்றையும் பார்க்க வேண்டும், இந்த சட்டத்தை பின்பற்றுவதனால் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. இந்த வகுப்புவாதிகள் மக்கள் மட்டத்தில் எப்படி கொண்டு போகிறார்கள், இவர்களுக்கு மட்டும் என்ன சலுகை கொடுக்கிறது, இவங்க அனுபவிக்கிறது என்று நாங்கள் கேட்கின்ற கேள்வி, முஸ்லிம்கள் தங்களுடைய தனியார் சட்டத்தை ஷரியத்தை பின்பற்றினால் பெரும்பான்மை சமுதாயத்திற்கு என்ன பாதிப்பு, தயவு செய்து சொல்லுங்கள். அப்படி சொன்னால் நாங்கள் எடுத்து விடுகிறோம், எங்களுக்கு சரியா தேவையில்லை. இன்னொருவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தித்தான் எங்களுடைய மதத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் ஒன்றும் எங்களுக்கும் இல்லை, எங்கள் மார்க்கம் அப்படி சொல்லவும் இல்லை. ஆக இது முழுக்க முழுக்க முஸ்லிம் சமுதாயத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயம், ஒரு உள் விவகாரம் இது. ஆகவே இதனால் யாருக்கும் பாதிப்பு இல்லை. ஆகவே இதை தொடர்வதுதான் ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு மதசார்பற்ற நாட்டில், ஒரு கருத்து சுதந்திரம் உள்ள நாட்டில் இந்த உரிமைகள் வழங்கப்படுவதுதான் நியாயமா இருக்க முடியும். அரசியல் சாசனத்தில் 44வது பிரிவில் சொல்லியிருக்கு, வழிகாட்டும் நெறிகளில் சொல்லியிருக்கு, பொது சிட்டிகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கு என்ற காரணத்தை காட்டியோ அல்லது இப்போது புதிதாக ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள், அரசியல் சாசனத்துடைய 13வது பிரிவை காட்டி அடிப்படை உரிமைகள் எல்லோருக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும், மதத்தின் அடிப்படையில் பாரபட்சம் காட்டக்கூடாது என்று அந்த பிரிவு சொல்லுகிறது. அதை காரணம் காட்டி இதை எடுத்து விடலாமா என்ற முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது மதசார்பின்மைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தும், பன்மை சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தும், சமூக நல்லிணக்கத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தும், ஒற்றுமை குறையும் ஏற்படுத்துமே தவிர எந்த வகையிலும் நாட்டுக்கு பலனளிக்கப் போவதில்லை.